ஆமாம், இங்கே மூவ் பண்ணிவிட்டு இங்கே XY 0. அப்போ இதுதான் 0 பண்ணணும். இங்கே இருந்தால் உங்களுக்கு மிஷின் என்ன ஆகும்? ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இன்கேஸ் இப்போ இங்கே 103 இருக்கா, இங்கே 105 இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? அங்கே வந்து 101 இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? நவுத்தணும். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுத்துக்கும்? 4 பாதி 2. அப்போ 2ங்கிறது y மைனஸில் 2 அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். எடுத்துகிட்டு அதுவும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? XY 0 பண்ணிக்கிறோம். அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இறக்கிக்கிட்டோம். அப்போது இதுலேருந்து 2 அமௌண்ட் இறக்கிட்டோம், இதுலேருந்து 2 அமௌண்ட் இறக்கிட்டோம். எவ்வளோ ஆச்சு? இதுதான் 0. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஆரிஜின் 0 ஆகும். சென்டர் 4 சைடு நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும். சரியா? இப்போ நம்மளுக்கு 4 சைடு கரெக்டாக இருக்குது. 67, 66.5, 66.5 கரெக்டாக ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இங்கே 103 இருக்குது, அங்கே 103 இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? டேரெக்டாக 3Dயை ஓடிடலாம். ஆர்ஜின் இங்கே கொண்டு வந்துட்டு ரன் பண்ண வேண்டியதான். சரியா? எவ்ரி டைம் யூ ஹேவ் டு செக் இட். ஓகே, பட் ரிமோட் எல்லாம் கீர்த்தி. இப்போ ஓகே 2 டைம் கொடுத்தோம்னா இப்போ ஆர்டர் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் ஆர்டர் கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? இதை நான் சொன்ன வந்து பாயிண்ட் வந்து நவுத்தணும். நீங்கள் அங்கே வந்துட்டு நவுத்தி 0 பண்ணக்கூடாது. சரியா? இங்கே வந்துட்டு என்ன செய்யணும்? 2 mm y மைனஸ் 2 mm கொடுத்துட்டு XY 0 பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபைலை செலக்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? இப்போ இங்கே வச்சுட்டு .5 டிஃப்ரெண்ட் இருக்குது. புரியுதா? இங்கே 0, இந்த இடம் தான் 0. இப்போ இங்கே ஓடவே இல்லைல்ல. இங்கே ஓடாத இடத்துல நம்ம இறக்கும் போது எவ்வளோ இருக்குது? 0.5 டிஃப்ரெண்ட் இருக்குது, மைனஸில் இறங்கியிருக்கு. இப்போ இதை வந்து Z0. ஓகேவா? மேலே தூக்கிட்டு ஆர்ஜின் கொண்டு வந்துடணும். இப்போது ரன் பாஸில் போயிட்டு இப்போ 3D செலக்ட் பண்ணி ஓட்டணும். L3D. ஓகே, இப்போ கீழே இறக்கி ஸ்பீடை கம்மி பண்ணிக்காங்க. ரன் பாஸ் எடிட்டில் போயிட்டு 0.1 ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு ஓகே, மறுபடியும் ஓகே. இப்போ ஃபைல் ரன் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் இப்போ ஸ்பிண்டில் சுற்றுனதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம்? பாஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த மிஷினை டிஎஸ்பி ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் என்ன ஆகுனா ஸ்பிண்டில் சுற்றிட்டு இருக்கும் போதே கட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா பிட்டு சீக்கிரம் உடஞ்சி போயிடும். சரியா? நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த சிஎன்சி உட்கார்விங்கில் மிஷின் ஆப்ரேட்டிங்கை பற்றி சொல்லித்தரோம். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாபை எப்படி வச்சு கிளாம்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாம்ப் பண்ணணும், இதை பற்றி நம்ம சொல்லித்தரோம். அடுத்து மிஷின்ஸில் அந்த ப்ரோக்ராமிங்கை இன்புட் பண்ணி எப்படி நம்ம இப்போ மிஷின் ரன் ஆகுது அப்படின்றத சொல்லித்தருவோம். 2வது லெவல். 3வது லெவல் இப்போ பார்க்கலாம். நீங்கள் இந்த மிஷின் வந்து இப்போ ரன் ஆகுது. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெவல் உட்காரிங் ட்ரைனிங்கில் 3 லெவல் ட்ரைனிங் தரோம். ஆப்ரேட்டிங், செட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லெவல் ட்ரைனிங் தரோம். இது இல்லாமல் இந்த ArtCam அப்படின்ற சாஃப்ட்வேரை ட்ரைனிங் தரோம். ஓகே, இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணோம்னா, இது இப்போ நம்ம மிஷினிங் ரன் ஆகிடுச்சு. ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்பென்ட்ரி ஒர்க்கு இப்போ சில பேர் வந்து வெறும் இது மட்டும் தான் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இது கார்பென்ட்ரி ஒர்க் எனக்கு பண்ணி கொடுங்க, ஃபினிஷிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். கார்பென்ட்ரி ஒர்க் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். எப்படி இதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறது, இந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்கு எப்படி நம்ம க்ளீன் பண்ணி பஃபிங் அடித்து அந்த பர்ரெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு கார்பென்ட்ரிக்கு தேவையான A to Z ட்ரைனிங்கும் நம்ம தரோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி எப்படி கொடுக்கறது, பஃபிங் பண்ணுறது, இதை பற்றியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். உங்களுக்கு மேற்கொண்டு இதுக்கான ட்ரைனிங்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் நம்ம இதில் நம்ம இன்ஸ்டியூஷனில் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.